அமைதி என்பதன் உண்மையான பொருள். சூறாவளியின் நடுவே ஓர் அமைதி, இறைவனின் உண்மையான சமாதானம். முற்காலத்தில் ஒரு நாட்டின் அரசர் இருந்தார். அவர் நீதியிலும் ஞானத்திலும் சிறந்தவராய் விளங்கியதால் தன் மக்களுக்கு உண்மையான அமைதி என்றால் என்ன என்பதை உணர்த்த விரும்பினார். எனவே அவர் தன் தேசத்து அறிஞர்களுக்கும் ஓவியர்களுக்கும் ஒரு அரசாணை விடுத்தார். அமைதியின் உண்மையான பொருளை தன் தூரிகையினால் மிக சிறந்த முறையில் சித்திரமாக தீட்டுபவனுக்கு அரச மாளிகையிலிருந்து பெரும் பரிசு வழங்கப்படும். தேசத்தின் பல ஓவியர்கள் தங்கள் திறமையெல்லாம் திரட்டி ஓவியங்களை வரைந்து கொண்டு வந்தனர். அரசர் அவர்கள் அனைவருடைய சித்திரங்களையும் உற்று நோக்கினார். இறுதியாக 2 ஓவியங்கள் மட்டுமே அவருடைய உள்ளத்தை கவர்ந்தன. முதல் ஓவியம் காண்போர் யாவரையும் அமைதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அங்கே அசையாத தெளிந்த நீர்நிலையை கொண்ட ஒரு ஏரி இருந்தது. அதை சுற்றிலும் கம்பீரமான மலைகள் நிலை பெற்றிருந்தன. அந்த மலைகளின் நிழல் கண்ணாடி போல ஏரியின் மேல் பிரதிபலித்தது. உயரே நீல வானத்தில் வெண்மேகங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. அதை பார்த்த பிரபுக்களும் அதிகாரிகளும் இதுவே அமைதியின் உச்சகட்ட வடிவம், இதற்கே பரிசு கிடைக்க வேண்டும் என்று ஒருமித்த குரலில் கூறினர். ஆனால் 2வது ஓவியமோ முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அங்கே கரடுமுரடான பாறைகள் நிறைந்த வெற்று மலைகள் காணப்பட்டன. அவற்றின் மேலே கருமேகங்கள் சூழ்ந்து சினம் கொண்ட வானத்திலிருந்து இடியும் மின்னலும் மழையும் பேர் இறைச்சலோடு பொழிந்து கொண்டிருந்தது. மலையின் உச்சியிலிருந்து நுரை ததும்பும் அருவி ஒன்று பயங்கரமான சத்தத்துடன் கீழ்நோக்கி பாய்ந்தது. பார்ப்பதற்கு அது ஒரு கொடிய புயல் வீசும் போர்க்களம் போல காட்சியளித்தது. ஆயினும் அரசர் அந்த ஓவியத்தை மிக உற்று நோக்கினார். அங்கே அந்த பேரிடி முழக்கத்திற்கும் பாய்ந்து வரும் நீர்வீழ்ச்சிக்கும் நடுவே பாறையின் ஒரு சிறிய பிளவில் ஒரு புதர் முளைத்திருந்தது. அந்த புதருக்குள் ஒரு பறவை தன் கூட்டை கட்டியிருந்தது. சுற்றிலும் உலகமே அழிந்து போவது போன்ற ஆரவாரமும் கொந்தளிப்பும் நிலவிய போதிலும் அந்த தாய் பறவை எதற்கும் அஞ்சாமல் மிகுந்த அமைதியோடும் சாந்தத்தோடும் தன் முட்டைகளின் மேல் அமர்ந்திருந்தது. அப்பொழுது அரசர் புன்னகைத்து இந்த 2வது ஓவியத்தையே பரிசுக்குரியதாக தேர்ந்தெடுத்தார். மக்கள் யாவரும் வியப்படைந்து, மன்னா, இந்த ஆரவாரமும் பயங்கரமும் நிறைந்த ஓவியத்தில் எங்கே அமைதியை கண்டீர்கள் என்று வினவினர். அதற்கு அரசர் ஞானத்தோடு மறுமொழி கூறினார். அன்பானவர்களே, எந்த பிரச்சனையும் போராட்டமும் சத்தமும் இல்லாத இடத்தில் இருப்பது உண்மையான அமைதி அல்ல. மாறாக நம்மை சுற்றிலும் போராட்டங்களும் இன்னல்களும் கவலைகளும் சூழ்ந்து நின்று அச்சுறுத்தினாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறைவனின் துணையோடு கலங்காமல் சாந்தத்துடனும் விசுவாசத்துடனும் இருப்பதே உண்மையான அமைதியாகும். வேதவசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதி. இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களோடு படகில் சென்றபோது ஏரியில் பெரும் புயல் வீசியது. சீடர்கள் பயந்து நடுங்கிய போதும் இயேசு படகின் பின்னணியில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். ஏனெனில் உண்மையான அமைதி என்பது சூழ்நிலையை சார்ந்ததல்ல, அது நம் உள்ளத்தை சார்ந்தது. நாம் நம்முடைய வெளிப்புற சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாமல் நம் உள்ளத்தில் வீற்றிருக்கும் இறைவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும் போது உலகத்தினால் தர முடியாத மனித அறிவு கேட்டாத மெய்யான அமைதியை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த அமைதியை நம் இலக்கை நோக்கி நாம் நேராக செல்ல நமக்கு வலிமை அளிக்கும். ஆமென்.